இது இன்றைய ட்ரெண்டிங்ல பேசக்கூடிய விஷயம். நம்ம எப்பயுமே பழைய ட்ரெண்டிங்ல தான் சில விஷயங்கள பண்ணுவோம். பழைய ட்ரெண்டிங் என்ன? அதுதான் மனை, அடி, சாஸ்திர நிபுணத்துவம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த மனையடி சாஸ்திரம்னா என்ன? இத நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா, வாஸ்துங்கிறது ஒரே லாஜிக் தாங்க. வேற எதுவுமே கிடையாது. யார் யார எங்கெங்க நம்ம எல்லாம் பேசுறது ஒரே விஷயம் தான். உட்கார்றவன ஒவ்வொருத்தனும் அந்த இடத்துல ஒழுங்கா உட்கார வச்சா, அவன் ஒழுங்கா உட்கார்ந்து 1வது படிக்கக்கூடிய பையன 1ஆம் கிளாஸ்ல தான் உட்கார வைக்கணுமே தவிர, 10ஆம் கிளாஸ்ல உட்கார வச்சா அவன் உட்கார மாட்டான். இங்க என்ன சொல்றாங்கன்னு அவனுக்கு புரியாது. ஆனா 10ஆம் கிளாஸ் இருக்கிறவன 1ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்தோம்னா அவனுக்கு கேவலமா தெரியும். அப்ப யார் யார எங்கெங்க உட்கார வைக்கணும்? அதுதான் வாஸ்து. நிலத்த நிலத்துல உட்கார வைக்கணும், நீர நீர்ல உட்கார வைக்கணும், காட்டுல காட்டுல உட்கார வைக்கணும், நெருப்ப நெருப்புல உட்கார வைக்கணும். இதுக்கு மாத்தி உட்கார்ந்தா வாஸ்து வேலை செய்யாது. இது வாஸ்து. இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு கட்டடத்த நீளத்த அமைக்கிறது, அகலத்த அமைக்கிறது, உள்ளளவ அமைக்கிறது, இந்த மனையடி சாஸ்திரத்துக்கு பொருத்தத்த அமைக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க மனையடி சாஸ்திரத்த தான். மனையடி சாஸ்திரத்துல இருந்து தான் பிரிஞ்சது வாஸ்துவே தவிர, வாஸ்துல இருந்து மனையடி சாஸ்திரம் வரவே இல்ல. பழைய நூல்கள்லயே மனையடி சாஸ்திரத்திலேயே வாஸ்துங்கிற ஒரு விஷயத்த கண்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. இத கொஞ்சம் நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, ஒரு சுடிதார போட்டு, பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போயி, இந்த மனையடி சாஸ்திரத்த தான் வாஸ்துன்னு பேரு ட்ரெண்டிங்க மாத்திட்டாங்க. அப்ப மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு திருமணத்துக்கு நம்ம எப்படி பொருத்தம் பார்க்கிறோம்? இந்த பொண்ணுக்கும் பையனுக்கு 2 பேத்துக்கு ஜோடி சேர்த்துனா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்களா? இந்த பையனையும் புள்ளையும் சேர்த்துனா குழந்தை பிறக்குமா? இல்ல இந்த பையனையும் பொண்ணையும் சேர்த்துனா தாலி பொருத்தம் நல்லா இருக்குமா? இந்த பொண்ண கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு யோகமா இருக்குமா? இப்படியெல்லாம் எப்படி நம்ம ஆசைப்பட்டு பொருத்தம் கேட்கிறோம். அதே மாரி தான் வீட்டுக்கும், அந்த வீடு கட்டுனதுக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான்னு பார்க்கணும். அதுதான் இங்க எப்படி 10 பொருத்தமோ, இங்க அதே மாரி மனைவி சாஸ்திரம் தான் 15 பொருத்தம். 15 பொருத்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருத்தம் முதல்ல எது வந்தாலும் சரி, முதல்ல வீடு கட்டுறப்ப மரண யோகம்ன்னு வந்துட்டாவே தயவு செய்து அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருங்க. மரண சூத்திரம்ன்னு வந்துட்டாலும் ஓரம் கட்டிட்டு போயிருங்க. இதெல்லாம் செட்டே ஆகாது.